விஜய் சேதுபதியோட அடுத்த மூவிக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன். அந்த படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுது. அதையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி லீடா பிளே பண்றாரு. சாயா பேங்கர் மியூசிக் பண்றாரு. வைபவோட அடுத்த படம் மாறுவேஷம். இந்த படமும் அக்டோபர் 1 தான் ரிலீஸ் ஆக போகுது. அதையும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அசோக் செல்வனோட அடுத்த பட டைட்டில் அன்பிலவன். இந்த மூவிக்கான டைட்டில் டீசரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர் கார்த்திகேயன் டைரக்ஷன்ல அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. கிஷோர் ராஜ்குமார் அண்ட் அண்ணா பென் நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சூரியோட மண்டாடி மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சங்குக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் விஜயோட அடுத்த பட டைட்டில் இருளன். இந்த மூவிக்கான மோஷன் போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. முத்தையா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அருண் விஜய், மிர்னா நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. ராமில் லீலா மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயனோட செய்யன் மூவில சீமான ஒரு முக்கியமான ரோல் இப்ப பிளே பண்ண போறது அனுசிப்பா வந்திருக்கு. ஆல்ரெடி இவரு ரீசெண்டா பிரதீப்போட இலக்கிய மூவில பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இப்ப இந்த மூவில எந்த கேரக்டர் அப்படின்னு தெரியல. ஆனா இந்த மூவில நடிக்க போறது அனிஸ் வந்திருக்கு. சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். கமலஹாசன் இப்போ கரண்டா ஃபாரின் போயிருக்காரு. அவர் திரும்ப வந்ததும் கல்கி 2க்கான ஷூட்டிங் ரெசியூம் ஆக போறது அனிஸ் வந்திருக்கு. கல்கி 2 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க கமலஹாசனை வச்சு. இன்னும் நிறைய சீன்ஸ் அவர் வச்சு ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் திரும்ப வந்ததும் ஷூட்டிங் ரெசியூம் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ஷூட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. பார்ட் 1ல பார்த்த மாதிரி கமலஹாசனோட லுக் இல்லாம பார்ட் 2ல கமலஹாசனோட லுக் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். சூப்பர் ஸ்டாரோட தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப கரண்டா சென்னையில போய்கிட்டு இருக்கு. இது படத்தோட செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங். ஒரு சில டேஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஒரு சங்குக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவுமே இந்த ஷெட்யூல்லே முடிச்சிருவாங்க சென்னையிலேயே. அண்ட் இந்த சாங்கோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜெயிலர் 2க்கான ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போறதா நிசிப்பா வந்திருக்கு. சோ அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு சூப்பர் ஸ்டார் வந்துருவாரு. தர்மன் மூவி பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இல்லாத போர்ஷன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரன் டைம் அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரன் டைம் 2 மணி நேரம் 41 நிமிஷம். நான் ஆல்ரெடி படத்தோட ரன் டைம் 2.25 மணி நேரம் கிட்ட இருக்க போறது அனிஸ் வந்துச்சு நான் சொல்லிருப்பேன். இப்ப அபிஷியல் ரன் டைமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒரு 4 நிமிஷம் தான் கம்மி 2.25 மணி நேரத்துக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா தான் எடுக்கிறாங்க. அதனாலதான் ரன் டைம் அதிகமா இருக்கு. ஃபேமிலி சீன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. செய்யன் மூவிக்கு எத்தனை ஷெட்யூல் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. எத்தனை ஷெட்யூல் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் அதெல்லாம் சொல்றது. இப்போதைக்கு செகண்ட் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நடக்க போற ஷூட்டிங் எத்தனை ஷெட்யூல வேணாலும் அவங்க பிரிக்கலாம். அது டைரக்டரோட சாய்ஸ். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சூர்யா 48 படம் ஒரு பயோபிக்ங்கிற மாதிரி தான் அனிஸ் வந்திருக்கு. ராஜாராணி மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பாக்குறேன். வசூல் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து ஹீரோவா நடிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் நேற்று வீடியோல இருக்கு. திரும்ப இன்னொரு படம் ஒரு ஹீரோவா பண்ண போறாருங்கிறத நேத்தே நான் சொல்லியிருப்பேன். சோ அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. டிசி மூவிக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் அவங்க பண்ணல. இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல பேசியிருக்கேன். நீங்க கேட்கிற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல பதில் சொல்லியிருக்கேன். சோ நீங்க சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய வீடியோஸையும் பாருங்க. தனுஷ் வெங்கட்ல இருக்காம திரும்ப இன்னொரு மூவில ஒன்னு சேர போறாங்க. ஜனநாயகன் மூவி லீக் ஆகாம வந்திருந்தா அண்ட் 6 மாசத்துக்கு முன்னாடி படம் வந்திருந்தா வசூல் எவ்வளவு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில வசூலை கேட்டிருக்காரு. வசூல் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப வந்த வசூலை விட இன்னும் கண்டிப்பா அதிகமா வசூல் வந்திருக்கும். படம் லீக் ஆகாம வந்திருந்தாலே எவ்வளவு வந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல பேசியிருக்கேன். நிறைய முறை பேசப்பட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சோ கொஞ்சம் லாஸ்டா போட்ட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.